கூம்பு. இதில் வந்து பார்த்தோன்னா ஆரம், சை உயரம், பரப்பளவு, கன அளவு. ஓகேங்களா? அப்போ ஆரம், சாய் உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா A/B, C/D. பரப்பளவு A, அதாவது வந்து A into C, B into D. நெக்ஸ்ட் கன அளவு A² into C B² into D. அதாவது வந்து ஆரமும் சாய் உயரம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பரப்பளவு வந்து ஏயும் சியும் மல்டிப்ளை பண்ணும், பியும் டியும் மல்டிப்ளை பண்ணும். அதே வந்து கன அளவு கேட்டாங்கன்னா இந்த ஆரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ A², அதே மாதிரி வந்து B². ஓகேங்களா? அப்போ A² into C B² into D. இதுதான் இது ஃபார்முலா. ஓகேங்களா? கூம்புக்கான ஃபார்முலா. இதுதான் ஷார்ட்கட்ஸு. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். 2 கூம்புகளின் விட்டங்களின் விகிதம் 4:3, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 7:4 எனில் அவற்றின் பரப்பளவின் விகிதம் எவ்வளவு அப்படின்றாங்க. ஒன்றில் ஆரம், விட்டம், சுற்றளவு. ஓகேங்களா? இது வந்து ரேஷியோவில் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் வந்து 2 கூம்புகளின் விட்டங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4:3 கொடுத்துருக்காங்க. அவற்றின் உயரங்கள் வந்து 7:4 கொடுத்துருக்காங்க. விட்டம், ஆரம் வந்தால் இங்கே போட்டுக்கணும். ஓகேங்களா? A/B, உயரம் C/D அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா விட்டங்க வந்து 4:3. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து உயரங்கள் வந்து பார்த்தோன்னா 7:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணாங்க. 4 7s 3 4s. இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 7:3 கிடைக்கும். ஓகேங்களா? செகண்ட், 2 கூம்புகளின் உயரங்களின் விகிதம் 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்களின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் கன அளவுகள் விகிதம் காண்க. நான் என்ன சொன்னேன்? இது வந்து நம்மளுக்கு விட்டம் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம் பண்ணாலே நம்ம என்ன பண்ணணும்? கன அளவு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க? 2:1 கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் என்ன சொன்னேன்? கன அளவு கொடுத்தேன்னா நம்ம ஆரத்தை என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ அதே மாதிரி நம்ம 2² 1² ஸ்கொயர் பண்ணிட்டு 4:1. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அதோட உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1:2 கொடுத்துருக்காங்க. போட்டுக்கிட்டு இது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி போடணும். இது சிம்பிளிஃபை பண்ண நம்மளுக்கு 2:1 வரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். 2 கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 2:3 மற்றும் அவற்றின் அடிப்பக்க ஆரங்களின் விகிதம் 1:2 ஆகவும் இருந்தால் அவற்றின் உயரங்கள் விகிதம் கண்டுபிடிங்க. இப்போ முன்னாடி என்ன கொடுப்பாங்க? ஆரம் கொடுத்துருவாங்க, உயரம் கொடுத்துருவாங்க. ஆரம் ஸ்கொயர் பண்ணி போட்டுட்டு உயரத்துக்கால மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டுட்டு இருந்தோம். அதை கன அளவு கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ என்ன கன அளவே கொடுத்துட்ருக்கான் நம்ம. ஓகேவா? அப்போ ஆன்சரே கொடுத்துட்ருக்கான். இப்போ கொஷினில் உயரம் கேட்குறான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆரம், உயரம். நான் என்ன சொன்னேன்? கன அளவுன்னா ஆரத்தை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். உயரம் நமக்கு தெரியாது, அதனால் x/y நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆயிடுச்சு. அப்போ x/yன்னு போட்டாயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் டு கொஷினாக போகலாம். ஓகே, எக்ஸோட வேல்யூ 8ஆகவும் ஒய்யோட வேல்யூ 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான். அதாவது வந்து 1 × x = 4 × y. அப்போ 1 × 8 = 4 × 3. அப்போ 1 8s 4 3s 12. இது சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஆன்சர் வரணும். 2:3 வந்திருக்கா? அப்போ ஆன்சர் லாஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு? எனக்கு 2:3 வந்திருக்கு. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 2 கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம். 2 கூம்புகளின் கன அளவு கொடுத்துட்டோம். அப்போ 1:4 மற்றும் அவற்றின் விட்டங்கள் விகிதம் 4:5 எனில் அவற்றின் விகிதம் எவ்வளவு, உயரங்கள் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிக்கலாமா நம்ம? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து சாரிங்க, இது விட்டம் கிடையாது, இது ஆரம். ஓகேங்களா? இது வந்து ஆரம், இது விட்டம் கிடையாதுங்க, இது வந்து ஆரம். நான் என்ன சொன்னேன்? ஆரம் கொடுத்தோன்னா கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஆரம். ஓகேங்களா? ஓகே, உயரம் நம்மளுக்கு கொடுக்கல இல்லையா? நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கன அளவு கொடுத்துருக்காங்க, 1:4ன்னு கொடுத்துட்ருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன் டு கொஷினாக நான் போகிறேன். புரியுதுங்களா? நான் ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்து போகிறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, 1:5, 5:4, 5:16, 5:64ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இதை ஏதோ ஒரு 25:64 கொடுத்துருக்காங்க. 25:64. அப்போ நான் இந்த
எனக்கு உயரம் தெரியாதால் இந்த உயரத்தை ஆப்ஷனில் எடுத்து போடுறேன். 25:64 போட்டாச்சு. இது வந்து ஆரம் 16:2. ஆரம் என்ன பண்ணிருக்க, ஆரம் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ 4 4s are 16, 5 5s are 25. நம்ம உயரம் தெரியாதால் நான் ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 25:64 போட்டாச்சு. இதை நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவாங்க. 16 × 25, 25 × 64. இங்கே பாருங்கள், 16 1s are 16 4s are 25, 25 கேன்சல் அடிச்சிட்டேன். அப்போ எனக்கு 1:4 கிடச்சிது. வந்துச்சு அந்த ஆன்சர். அப்போ நான் எனக்கு வந்து ஆரம் கொடுத்துட்டு உயரம் கேட்டால் ஆப்ஷன் 2 கொஷின் போங்க. சிம்பிளிஃபை பண்ணால் கொஷினில் கொடுத்த கன அளவோட வேல்யூ வந்துச்சுன்னா அதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், கன அளவுகள் சமமாக உள்ள 2 கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் 2:1, அவற்றின் உயரங்களின் விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உயரங்களின் விகிதம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க, ஒன்றும் கிடையாது. இப்போ கவனிங்க, சமமாக அப்படின்ட்டான். அப்போ கன அளவுகள் சமமாக உள்ள 2 கூம்புகள் என்ன சொல்கிறாங்க, 2 கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் 2:1, அவற்றின் உயிரினங்கள் விகிதம் எவ்வளோ நம்ம தெரியாது. சமம் அப்படின்னா தெரியாது இல்லையா? அப்போ சமம்னா எனக்கு ரெண்டுமே சேமாக இருக்கும். கன அளவுகள் சமமாக அப்படின்னு பார்த்தோன்னா 1:1 அது மாதிரி நம்ம தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? கூம்புகள் இப்போ வந்து 5:5 கொடுத்தாலும் 5:5 கேன்சல்ஸ்டா 1:1 தான். அப்போ ரெண்டுமே எனக்கு என்ன இருக்குது, சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேறு எதுவும் கிடையாது. அதோட ஆரம் 2:1 கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன், 1:1 இது கனம், நம்மளுக்கு உயரம் தெரியாது. அப்போ நான் என்ன சொன்னேன், ஆப்ஷன் 2 கொஷின் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஓகேவா? அப்போ ஆரம் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். 2 2s are 4, 1 1s are போட்டாச்சு. அப்போ எனக்கு ஆப்ஷனில் 1:4 நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் நான். எது, உயரம். அப்போ 4 1s are 4, 1 4s are 4. அப்போ 4 1s are 4, 4 1s are 4. அப்போ வந்துச்சிங்களா? இந்த கொஷின் புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 2 கூம்புகளிடையே கன அளவுகளின் விகிதம் கொடுத்துட்டான் 2:3 ஆகும். 2ஆம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஆரம் கொடுத்துட்ருப்பாங்க, உயரம் கொடுப்பாங்க, கன அளவு கேட்பாங்க. ஆரம் வந்தாலே கன அளவு வந்தாலே ஆரத்தை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு உயரத்தை கூட மல்டிப்ளை பண்ணி போடணும் அப்படின்னு சொன்னோம். செகண்ட் டைப் என்ன கேட்டிருந்தாங்க, கன அளவு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆரம் கொடுத்துட்டு இருந்தாங்க, உயரம் கேட்காங்க. அப்போ ஆப்ஷன் 2 கொஷின் போயிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ எது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 கூம்புகள் கன அளவும் கொடுத்துட்டான். புரியுதுங்களா? 2ஆம் கூம்பின் உயரம் முதல் கூம்பை உயரத்தை போல் 2 மடங்காக இருக்குது. உயரம் கொடுத்துட்டான். அப்போ என்ன கேட்குறாங்க, ஆரம் கேட்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அப்போ ஸ்கொயர் தான் நம்ம பண்ணணும். அப்போ இது வந்து ஆரம், இது உயரம். ஆரம் தான் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ ஆப்ஷன் 2 கொஷின் தான் நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ 2:3. அப்போ நான் இது வந்து 2 மடங்கு, முதல்து விட ரெண்டாவது வந்து 2 மடங்கா. அப்போ முதல் எவ்வளோ இருக்கும், 1 இருக்கும். அப்போ 1:2 இருக்கும். அப்போ இது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? ஏன்னா 6 ஸ்கொயர் பண்ணணும். 2 2s are 4, 3 வந்து ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 3 தான் வரப்போகுது. 1:2 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 1s are 3, 2s are 6, 4:6. அப்போ கேன்சல் அடிச்சா 2:3. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது கான்செப்ட் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓர் கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்களாகவும் உயரம் 2 மடங்களாகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? மடங்களை கேட்டாங்கன்னா, ஒன்றில் ஓர் கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், ஆரம்னா ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் என்ன சொன்னால், ஆரம் மும்மடம்னு சொல்லிட்டான். அப்போ 3 ஸ்கொயர்னு போட்டுக்கணும். ஓகேவா? உயரம் என்ன சொன்னால், 2 மடங்குன்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ இது வந்து ஆரத்தை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணி போட்டணும். ஓகேவா? அப்போ 9 2s are 18. அப்போ 18 மடங்கு. அது அப்படியே. சப்போஸ் இல்லை பரப்பளவு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் பண்ணக்கூடாது. அப்படியே 3 2s are 6 அப்படின்னு போட்டணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், புரிஞ்சிடும் உங்களுக்கு.
ஓர் கூம்பின் அடிப்புற ஆரம் 2 மடங்காகவும் உயரம் 3 மடங்காகவும் மாறினால் கன அளவு காண்க. கனமனாலே ஆரம் கொடுத்தா ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ 2 ஸ்கொயர் இன்டூ 3, அப்போ 4 3s are 12. அதே பரப்பு கேட்டால் அப்படியே 2 3s are 6 போட்டு போட்டணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல். இது உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல்.